ரீசெண்டாக சிறையா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ஓடிடியில் தமிழ் டப்டோட வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து. இன்டர்கோர்ஸ் அப்போ அவள் வந்து அழுவா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்குமா? அவர் சொல்கிறாரு இட்ஸ் மை ரைட்டுன்னு. இன்னொருத்தவங்களோட பாடியை ஓன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாது. அப்படி சொல்கிறாருன்னா வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவள் வந்து பிளேட்னால அவளோட வஜைனாவை வந்து டியர் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். மேம் ரீசெண்டாக சிறையா அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்து ஓடிடியில் தமிழ் டப்டோட வந்திருக்கு. அது நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், ரீல்ஸ்லலாம் வருது, பார்த்தேன். மேம் அதில் வந்து ஃபஸ்ட்டே என்ன ஆகுதுன்னா, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கே ஃபோன் கால்ஸ் எல்லாமே பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு வரப்போ மேரேஜ் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. அவள் சொல்கிறா ஐ எம் நாட் ஃபீலிங் வெல்னு. பட் இருந்துமே வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். அப்போது அவளுக்கு வந்து அது பெயினாகவும் இருக்குது. அண்ட் அந்த டைம் வந்து பார்க்குற நமக்கே வந்து அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே வந்து இந்த சொசைட்டி வந்து அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்னாலே வந்து ஃபிசிக்கல் கனெக்ஷன் மட்டும்தானா மேம்? இதுக்கு ரீசன் வந்து நம்ம சொசைட்டியில் மேரேஜுங்கிறது ரோல் பேஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக தான் பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஹஸ்பண்டுங்கிறவங்க தே ஷுட் லீட் த ரோலாகவும், ஒய்ஃபுங்கிறவங்க அவங்களுக்கு வந்து அதை ஒபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி வரும்போது இன்டிமசிங்கிறது வந்து கன்சென்ட்டாக இல்லாமல், ஒரு ஷேர்டு சாய்ஸாக இல்லாமல், மென் திங்க் தட் இஸ் தேர் டியூட்டி அண்ட் விமென் திங்க் தட் தே ஷுட் ஒபே தேர் ரூல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இது எல்லாமே ஒருத்தவங்களோட அப்ரிங்கிங், அவங்களோட கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் என்ன, லேக் ஆஃப் அவேர்னஸ், இதுதான் ரீசனாக இருக்கும். அதே மாதிரி அந்த இன்டர்கோர்ஸ் அப்போ அவள் வந்து அழுவா. அப்போ வந்து அவன் சொல்லுவான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போது எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெயின்ஃபுல்லாக தான் இருக்குமா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், இல்லை யாருக்குமே பெயின்ஃபுல்லாக இருக்காதுன்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் இன்டிமெசியை தான் போர்ட்ரே பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் நைட்னாலே. பட் அதையும் தாண்டி அவங்களோட மென்டல் அண்ட் எமோஷனல் கனெக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் ஃபிசிக்கல் இன்டிமெசி இருக்கும். அந்த மென்டல் அண்ட் எமோஷனல் கனெக்டிவிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் போது ஃபிசிக்கல் இன்டிமெசி ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். அந்த இன்டர்கோர்ஸ் அப்புறமா வந்து அவள் பேசுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாள். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. நீ என்னோட கன்சென்ட் இல்லாமல் பண்ணிட்ட, யூ ரேப்டு மீ அப்படின்னு சொல்லும்போது அவரோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மை ரைட்ஸ், நீ வந்து என்னோட ஒய்ஃபு, நான் உன்னை என்னனாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அந்த டோன் வந்து இருக்கும். இதை வந்து நீ எப்படி ரேப்புன்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பியுமே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். மென்னாக இருந்தாலும் விமனாக இருந்தாலும் கன்சென்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்டிமெசியில். அப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த இன்டிமெசியுமே ப்ளஷரபுளாக இருக்கும். ஸோ அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். அவர் சொல்கிறாரு இட்ஸ் மை ரைட்டுன்னு. இன்னொருத்தவங்களோட பாடியை ஓன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது கரெக்ட் கிடையாது. அப்படி சொல்கிறாருன்னா ஆப்போசிட் சைட்லேயுமே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஃபுல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நோ மீன்ஸ் நோ. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹனிமூன் போவாங்க. ஸோ ஹனிமூன்லேயுமே வந்து இதே மாதிரி தான். அங்கே வந்து கண்டினியூஸாக அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் அது கண்டினியூஸாக நடக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுத்துக்கவே முடியாமல் அந்த பொண்ணு வந்து அவளுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லுவாள். ஸோ அப்படியாவது அவளுக்கு ஒரு எஸ்கேப் கிடைக்கும்னு. ஆனால் அதை கூட அவன் வந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவள் வந்து பிளேட்னால அவளோட வஜைனாவை வந்து டியர் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் அ வெரி வெரி பேத்தட்டிக் சிச்சுவேஷன். அவங்க இவ்வளோ தூரம் சஃபர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. இட் ஷோஸ் தட் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோதான் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் எனக்கு ப்ளஷரபுளாக இருக்குது, நீ அதை அடிப்பணிஞ்சு போ அப்படிங்கிற அந்த தாட் வந்து இட் ஷோஸ் ஹவு வெல் இட் இஸ் ரூட்டட் இன் இஸ் மைண்ட் அப்படிங்கிறது. டெஃபினெட்லி இட் இஸ் அ மேரிட்டல் ரேப். அந்த பொண்ணு வந்து நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவளோட ஃபேமிலிஸ் வந்து பார்க்க வருவாங்க. பார்க்க வர்றப்போ வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பொண்ணு இருக்கும், ஒரு 11 வயசு. அந்த பொண்ணு வந்து கேட்கும், சித்திக்கு ப்ளீட் ஆகுதா, எங்கேருந்து ப்ளீட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வரும். அப்படி வர்றப்போ அந்த ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்து தனியாக போக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபீமேல் கேர்ள்ஸ்க்கு இந்த எஜுகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? ஸோ ஃபீமேலுங்கிறது தே ஷுட் ஒபே, மேல் அப்படிங்கிறது லீட் பண்ணணுங்கிறது. ஸோ அந்த சைக்கிள் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஃபேமிலியிலே வரா, கொஸ்டின் கேட்குறா, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறப்ப ஷி ஹேஸ் டு ஒபே த ரூல் அப்படிங்கிற மாதிரி வருது. அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ யூ நீட் டு பிரேக் திஸ். சிம்பிளாக வெஜைனாலேருந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்குப்பா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இந்த சீரீஸில் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பொண்ணு அவளோட பேரண்ட் கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி அழும்போதும் சரி, இவளோட ஃபேமிலியிலையுமே சரி சொல்கிறப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து மேரேஜ்னா அப்படி தான் இருக்கும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போது சொசைட்டியில் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கிறதே தப்பு தானே மேம்? கண்டிப்பாக தப்பு தாங்க. ஏன்னா ஒரு
அம்மா கிட்ட போய் சொல்லியுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கலங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? ஸோ இது ரொம்ப அழகாக அந்த வெப் சீரிஸில் காமிச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். நிறைய அவேர்னஸ் இதுக்கு கொடுக்கணும். அந்த விமனுமே வந்து ஓவர் இஸ் சஃபரிங் ஃப்ரம் சார்ட் ஆஃப் மேரிட்டல் ரேப், தே ஷுட் கம் அண்ட் ஸ்பீக் அபவுட் இட். அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணி பேசினா தான் ஒரு சொல்யூஷனே கிடைக்கும். சொசைட்டிலையுமே இதை என்கரேஜ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அதாவது கல்யாணம் ஆனாலே அடிபணிஞ்சு தான் போகணும், இதை கஷ்டமாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற அந்த இதை வந்து நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். இதை பற்றின அவேர்னஸ் நிறையா கொண்டு வரணும். சில கப்பல்ஸ் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட் என்ன இருக்குது, என்ன ஃபீலிங்ஸு, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசிக்காததுனால அதனாலே வந்து அவங்களுக்குள்ள எமோஷனல் கனெக்டிவிட்டி இருக்க மாட்டேங்குது. ஆஸ் அ டாக்டராக நான் சொல்ல விரும்புகிறது, இன்டிமசிங்கிறது 2 பேருக்குள்ளேயுமே மியூச்சுவலாக இருக்கணும், ரெஸ்பெக்டபுளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும். திஸ் இஸ் நாட் அபவுட் பிளேமிங் மென், இட் இஸ் அபவுட் கிரியேட்டிங் அவேர்னஸ்.